நான் உங்களுக்கு சவால் விடுறேன். இந்த மாதிரி சுவையான மட்டன் டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். அடுத்த தடவை ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கினா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 4, ஒரு ஸ்டார் பூ, கடல் பாசி இதை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்து விட்ருங்க. இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் லைட்டாக முருகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டனை சேர்த்துக்கிட்டேன். கொழுப்பு கொஞ்சோன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இது நல்லா கலந்து விட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படுறதுக்காக தான். இப்போ நான் விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்தது நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அது ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே ஒரு 10 ரூபாய்க்கு உள்ள கசகசா பாக்கெட்டை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி பேஸ்ட் பக்கத்தில் அரைச்சிக்கலாம். அடுத்ததாக குக்கரில் விசில் எத்தனைன்னு தெரியுமா? ஒவ்வொரு குக்கர்லேயும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும். எனக்கு கரெக்டாக 3 விசிலில் சூப்பராக பஸ்பமாக வெந்துருச்சு. உங்களுக்கு குக்கரில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டு இதையும் லைட்டாக நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்த டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்ட்டு. அடுத்ததாக 1 கப்பு அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் விழுது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக சேர்த்தாச்சு. இப்போ சிம்மில் வச்சு இது நல்லா பபுள்ஸ் மாதிரி லைட்டாக கொதித்து வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் அதில் இருக்கக்கூடிய தண்ணிகளோடு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு, அதில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். தண்ணியை மிஸ் பண்ணிடாமல் அப்படியே சேர்த்துங்க. இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இதை சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இது எல்லாத்தையுமே மசாலா படுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான தண்ணியை கரெக்டான பக்குவத்தில் நம்ம சேர்த்தாச்சு. இனி தண்ணி தேவைப்படாது. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷம் நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அந்த பாருங்கள், அடடா செம்மையாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆயிலெலாம் பிரிஞ்சு தனித்தனியாக மட்டன் செம்மையாக வந்திருக்குது. லைட்டாக ஒரு தடவை நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு மல்லி இலைகளை தூவி விட்டுறலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கொண்டு போய் நீங்கள் பரிமாறலாங்க. இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.